வணக்கம் நண்பர்களே. இளைஞர்களாகட்டும், நடுத்தர வயது உள்ளவர்களாகட்டும், பெரியவர்களாகட்டும், அவர்களுக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பயம், கீழே விழுந்து காலு கையை உடைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதை தவிர்க்கிறதுக்குரிய ஒரு எளிமையான ஒரு முறையை நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறேன். அது என்னன்னு சொன்னால் தரையில் உட்காந்து பழகிறது தான். ஏன்னு சொன்னால் தரையில் உட்காந்து ஒவ்வொரு முறை எழும்பும் போதும் உங்களுடைய கால் தசைகள் நல்ல ஸ்ட்ரென்த்து வரும். இருக்கிற ஸ்ட்ரென்த் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். நீங்கள் உடல் எடை கூட இருந்தால் கூட அந்த உடல் எடையை தாங்கக்கூடிய திறன் அந்த தசைகளுக்கு உட்காந்து ஒவ்வொரு முறை எந்திரிக்கும் போது நீங்களே கொண்டு வந்துடுவீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த பேலன்ஸ் போகிறது. இந்த பேலன்ஸ் போகிறது ஒவ்வொரு தடவை நீங்கள் தரையில் உட்காந்து எந்திரிக்கும் போது ஒரு சின்ன அளவில் பேலன்ஸ் போகும். அந்த பேலன்ஸை நீங்களாம் அதை நிதானமாகி எந்திரிக்கிறதுனால வெளியே எங்கேயாவது போய் கால் தட்டுப்படும் போது கீழே விழுகிறதுக்குரிய வாய்ப்புகளை நீங்கள் ரொம்ப எஃபெக்டிவாக தவிர்த்துடலாம். அப்படியே நீங்கள் விழுந்தால் கூட ரொம்ப அதிகமான இம்பேக்ட் இருக்காது. வீழ்ச்சியின் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்காது. எலும்பு உடையிற அளவுக்குலாம் போகாது. அதனால் பெரியவர்களாகட்டும் யாராக இருந்தாலும் தரையில் வீட்டில் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கக்கூடிய பழக்கத்தை நீங்கள் கொண்டு வாங்க. நீங்கள் கீழே விழுகிறதுக்குரிய வாய்ப்புகளை நீங்கள் ரொம்ப மினிமைஸ் பண்ணிடலாம். தேங்க்யூ.